வழக்கறிஞர் சட்டத்திருத்தத்தை எதிர்த்து கோவையில் சட்டக்கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அது குறித்து நமது செய்தியாளர் ஷெர்லி அளித்த விவரங்களை இப்போது பார்ப்போம். வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 43 நாட்களுக்கு மேலாக வழக்கறிஞர்கள் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் இன்று கோவையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து தாங்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது பார்த்தோம்னா கோவையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரி மாணவர்கள் சுமார் 30க்கும் மேற்பட்டோர் இங்கு இருக்கக்கூடிய அவினாசி சாலையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இந்த மேம்பாலம் பகுதியில் அவங்க சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் 30க்கும் மேற்பட்டவர்கள் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அனைவரும் ஒவ்வொரு புறமாக அமர்ந்து இந்த மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்கள் வலியுறுத்தி வரும் கோரிக்கை என்னவென்றால், தற்போது கொண்டு வந்து இருக்கும் இந்த வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பதே அவருடைய பிரதானமான கோரிக்கையாக உள்ளது. இந்த திருத்தமானது வழக்கறிஞர்கள் மட்டுமல்லாது அவர்களை சார்ந்திருக்கும் பொதுமக்களையும் பாதிக்கும். எனவே இந்த பொதுமக்களும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்று இவர்கள் வலியுறுத்தியிருக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என்று தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட போவதாக சட்டக்கல்லூரி மாணவர்கள் தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒளிப்பதிவாளர் ரமேஷுடன் ஷியாலி, நியூஸ் 7 தமிழ், கோவை.